அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். அதாவது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பார்க்கலாம். சமுதாயத்திற்காகவே பல நன்மைகள் செய்து வாழ்ந்து மறைந்தவர் யார் என்று பார்க்கலாமா? அவர்தான் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். இவர் பல நன்மைகள் செய்தார். தேவதாசி முறையை ஒழிக்க காரணமாக இருந்தார். பாலிய விவாக தடுப்புச் சட்டம் இயற்ற போராடினார். உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்து விதவை மறுமணத்துக்கு ஆதரவு தந்தார். பெண் கல்விக்காக குரல் கொடுத்தார். பெண்ணுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை கிடைக்க போராடினார். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்க காரணமாக இருந்தவர். சென்னை மாநிலத்தின் முதல் பெண் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர். அதாவது புற்றுநோயால் இறந்த தமது சகோதரி மூலம் அந்த நோய் தரும் துன்பத்தையும் வலியையும் வேதனையையும் நேரில் பார்த்ததால் மிகவும் மனம் உடைந்தார் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். புற்றுநோய்க்கென்று ஒரு மருத்துவமனை கட்ட அன்றே ஒரு உறுதி எடுத்தார். நல்ல உள்ளம் கொண்டோரிடம் நிதி திரட்டி இந்திய பெண்கள் சங்கத்தின் உதவியோடு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார். மும்பையில் உள்ள டாடா நினைவு மருத்துவமனைக்கு பிறகு இந்தியாவிலேயே புற்றுநோய்க்காக உருவாக்கப்பட்ட இரண்டாவது சிறப்பு வாய்ந்த புற்றுநோய் மருத்துவமனை எது என்றால் அது சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தான். நாட்டு மக்களுக்காக ஆற்றிய மகத்தான பணிக்காக 1956 அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. 1968 ஜூலை 22 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் உயிரிழந்தார். மருத்துவ சேவைக்கு அவர் ஆற்றிய பெரும் பங்கு யாருமே மறக்க முடியாது. அடுத்ததாக நோயில்லா வாழ்வு சுகமே என்ற தலைப்பில் பார்க்கலாம். நோயில்லா வாழ்வு சுகமே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று ஆதி காலத்திலிருந்தே சொல்லி வருவது வழக்கம். நோயற்ற வாழ்வு அனைத்து செல்வங்களிலும் சிறந்த செல்வம். நாம் நம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். உடல் வலிமை மன வலிமை இரண்டும் இருந்தால்தான் உடல் நலம் காப்பது எளிது. நன்றாக உறங்க வேண்டும். உறவினர்கள் நண்பர்களிடம் உரையாடுவதன் மூலம் மன அழுத்தத்தை தவிர்க்கலாம். தினமும் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்வது நல்லது. நோய் தாக்காது பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி தாக்கினாலும் நாம் கவலையை தூக்கி எறிந்துவிட வேண்டும். நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, சத்துள்ள உணவு மனிதனுக்கு மிக மிக அவசியம். உடலும் மனமும் நல்ல நிலையில் இருந்தால்தான் நோயின்றி இருக்கலாம், மகிழ்வாக வாழலாம். நோயின்றி இருக்க நம் கையிலும் பாதி இருக்கின்றது. மனம் அமைதியாக இருந்தால் மன அழுத்தம் இருக்காது. நேர்மறையான எண்ணங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகளை கொந்தளிக்கச் செய்யும். இதனால் உடல் நலம் சீர்கெடும். உடல் ஆரோக்கியமாக இருக்க ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க ஊட்டச்சத்துக்கள், வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்க வேண்டும். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆரஞ்சு இருதய நோய்க்கு நல்லது. இது செல்களின் சேதத்தை தவிர்க்கும்.
இதில் வைட்டமின் சி சத்து அதிகம் உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. வெள்ளரிக்காய், இதில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது. இவற்றில் கால்சியம், வைட்டமின் கே உள்ளது. வைட்டமின் ஏ, பி, சி, மாங்கனீசு, தாமிரம் மற்றும் பொட்டாசியம் இருக்கின்றது. வெள்ளரிக்காயில் வைட்டமின் B1, B5 மற்றும் B7 ஆகியவை உள்ளது. நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. பீன்ஸ், புரதம், இரும்பு மற்றும் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. கொழுப்பின் அளவை குறைக்கும். கரையக்கூடிய நார்ச்சத்தும் இதில் இருக்கின்றது. அதாவது இஞ்சி பற்றி பார்ப்போம். தொற்று அபாயத்தை இஞ்சி குறைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளிக்கும் இஞ்சி நல்லது. பூண்டு, பாக்டீரியா, வைரஸ் இவற்றுகளுக்கு எதிர்ப்பாக இருக்கும். பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தி, இதய ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் நல்லது மற்றும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். ஓட்ஸ் கஞ்சியாக சாப்பிடலாம். ஒரு கப் ஓட்ஸு கஞ்சியில் 150 கிராம் கலோரி உள்ளது. ஓட்ஸில் பொட்டாசியம், துத்தநாகம் இருக்கின்றது. அதாவது தண்ணீர் குடித்தால் வயிறு, குடல், சிறுகுடல் இவை அனைத்தும் சுத்தமாகும். ஓட்ஸ் தண்ணீர் குடித்தால் எலும்பு, தசைகள் இந்த பாதிப்பு இல்லாமல் சீராக வைக்கும். பார்லி, இதில் மூளைக்கு புத்துணர்வு தரும் பாஸ்பரஸ் உப்பு அதிகமாக இருக்கின்றது. நரம்புகளை பலப்படுத்தும் வைட்டமின் பி உள்ளது. பார்லியை கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை குடித்தால் இரத்தத்தில் கலந்தவுடன் உடலில் குளுக்கோஸ் அளவு உயர்ந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும். ராகி, இதில் கால்சியம் அதிகம் இருக்கின்றது. உடலுக்கு தேவையான சக்தியை தருகிறது. நரம்பு மண்டலத்தை புதுப்பிக்கிறது. எது? கால்சியம். நோயின்றி வாழ்ந்தால் மனமும் உடலும் நன்றாக இருக்கும். மனமும் உடலும் நன்றாக இருந்தால் அனைத்து வேலைகளையும் செய்யலாம். அனைத்து வேலையிலும் செய்வதால் உடல், மனம் இரண்டும் புத்துணர்ச்சி பெறும். வாழ்வில் முன்னேற வாய்ப்பு உண்டு. நாமும் மகிழலாம். மற்றவர்களை